ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் பெயர் அபி. எனக்கு வயது இப்போ 22 ஆகின்றது. என் மாமாவுக்கு வயது 20 வயது. எங்களுக்கு திருமணம் முடிந்து ஒரு மாதங்களே ஆகின்றது. ஆனால் என் மாமா என்னிடம் ஒரு கணவன் மனைவி போல் என் மாமா என்னிடம் நடந்து கொள்வதே இல்லை. இது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. என் மாமா என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் என் மாமாவுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் மற்றது ஏன் பிடிக்கவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. சில நாட்களுக்கு பிறகு வீட்டில் இருப்பவர்கள், என்னம்மா உனக்கு திருமணம் முடிந்து ஒரு மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டது. உங்களுக்குள் ஏதாவது சண்டையா? ஏன் நீங்கள் இருவரும் சந்தோஷமாக இருப்பதில்லை? எப்போதும் நீங்கள் இருவருமே ஒற்றுமையாகவே எங்கள் கண்ணுக்கு தெரியவே இல்லையே என்று கேட்கத்தான். உடனே அதெல்லாம் ஒன்றுமில்லை. பெரியவர்கள் இருக்கும் இடத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று என் கணவர் கூறியுள்ளார் என்று சமாளித்து விட்டேன். ஆனாலும் என் மனதில் இவர்கள் கேட்கும் அளவிற்கு என் மாமா இப்படி வைத்துவிட்டாரே, இது ஏன் என் மாமாவிற்கு தோன்றவில்லை என்று நான் எண்ணி இரவு நேரங்களில் எத்தனையோ நாட்கள் அழுதிருக்கின்றேன். என் மாமா என்னிடம் பலமுறை நான் பேசியிருக்கின்றேன். பலமுறை ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டாலும் அவரிடம் இருந்து சரியான பதில் எதுவுமே கிடைக்கவில்லை. சரி, என்னை எதற்கு உங்களுக்கு பிடிக்கவில்லை? ஆனால் ஒரு நாள் என்னை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆனாலும் வெளியில் உள்ளவர்களுக்கு நாம் இருவரும் சந்தோஷமாக இருக்கும்படி காட்டிக்கொள்ளலாம் என என் மாமா என்று நான் கேட்க, என் மாமா சரி சரி, இது வெளியில் மட்டும்தான் இருக்க வேண்டும், மற்றபடி ஒன்றுமில்லை. என்ன புரிகின்றதா என்று என் மாமா கூறினார். நானும் சரி, ஏதோ ஒரு வழிக்கு ஒத்து வந்துவிட்டார் என்றுதான் நினைத்தேன். ஒருமுறை எங்கள் வீட்டுக்கு என் மாமாவை அழைத்து சென்றேன். 3 நாட்கள் தங்கலாம் என்று நாங்கள் இருவரும் சென்றோம். அதை என் வற்புறுத்தியதனால், என் அப்பா அம்மா நேரில் வந்து இருவரையும் கூப்பிட்டு விட்டதனால் என் கணவர் ஒப்புக்கொண்டார். சரி என்று நாங்கள் இருவரும் எங்கள் வீட்டுக்கு சென்றோம். செல்லும் பொழுது, இங்கே பார், இங்கு எப்படி நடந்ததோ அப்படித்தான் அங்கேயும் இருக்க வேண்டும். அதை நீ விட்டுவிட்டு என்னிடம் நீ கொஞ்சம் தள்ளியே இருக்க வேண்டும் என்று என் மாமா என்னிடம் கூறினார். நான் அழுது கொண்டே, ஏன் அப்படி கூறுகிறீர்கள்? உங்களுக்கு என்னை பிடிக்கவில்லையா? அல்லது நான் அழகாக இல்லையா? நீங்கள் பார்ப்பதற்கு ஏற்போர் போல் நான் இல்லையா? அல்லது உங்களுக்கு பிடித்தவாறு நான் மாற வேண்டுமா? அல்லது வீட்டில் சொன்னார்கள் என்பதற்காக என்னை நீங்கள் திருமணம் செய்து கொண்டீர்களா? ஏதாவது சொன்னால்தான் என் மனம் சற்று ஆறுதல் அடையும். அதை விட்டுவிட்டு எதுவும் நீங்கள் கூறவில்லை என்றால் என் மனதை எப்படி நான் சமாதானப்படுத்துவது என்று நான் கேட்க, என் கணவர் ஒன்றும் பேசாமல், வண்டியை நிறுத்தி, நீ மட்டும் உங்கள் வீட்டுக்கு செல்கின்றாயா அல்லது நானும் வரட்டுமா? நான் வர வேண்டும் என்றால் என்னிடம் கேள்விகள் எதுவும் கேட்க வேண்டாம். நேரம் வரும்போது நான் அதை கூறுவேன் என்று அப்பொழுது என் வாயை அடைத்துவிட்டார். இல்லை என்று நான் மறுப்பு சொல்லியிருந்தார். எங்கள் வீட்டுக்கு நான் மட்டும்தான் செல்ல வேண்டும் என்று நான் நினைத்து, சரி, நான் எதுவும் பேசவில்லை. நேரம் வரும் பொழுது நீங்கள் கூறியவாறே கூறுங்கள் என்று அவரிடம் சொல்லிவிட்டு என் அப்பா அம்மாவுக்கு பிடித்த சில பொருட்களை வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு சென்றோம். அங்கு நாங்கள் இருவரும் சென்றவுடன் தடபுடலாக விருந்துகள் ஏற்பாடு செய்து வைத்திருந்தார்கள். என் பெற்றோர்கள், என் அப்பாவும் அம்மாவும் வரவேற்பை என் கணவர் ஏற்றுக்கொண்டு வீட்டினுள் சென்று அங்கு இருந்த விருந்துகளை முடித்துவிட்டு என் கணவர் என்னிடம், நான் சொன்னதை நீ மறந்துவிடாதே, உன் பெற்றோர்களிடம் நான் எவ்வாறு நடந்து கொள்கின்றேன் என்று நீ கூறக்கூடாது என்று கூறினார். நானும் சரி சரி, நான் எதுவும் கூற மாட்டேன். ஆனால் அவர்களிடம் நான் இருவரும் சந்தோஷமாக இருப்பது போல் காட்டிக்கொள்ள வேண்டும் என்று கேட்க, என் கணவர் சிவந்த கண்களோடு சரி போ என்று அவரும் கூறினார். என் கஷ்டம் என் பெற்றோர்களுக்கு தெரிய வேண்டாம். என் கஷ்டம் என்னோடு இருக்கட்டும்.
அவர்களுக்கு தெரிய வேண்டாம் என்று அவர்கள் முன்னிலையில் நான் நடிக்க ஆரம்பித்தேன். அம்மா என் கணவருக்கு இரவில் தூங்கும் பொழுது பாலில் குங்குமப்பூ போட்டுதான் எப்பொழுதும் சாப்பிடுவார். அதுபோல் பசும்பாலை கொடுத்துவிட்டார்கள் என்று கூறுவதும் என் அப்பாவிடம், அப்பா என் கணவருக்கு பழங்கள் எல்லாம் அவர் ஒன்றும் சாப்பிட மாட்டார் என்று என் அப்பாவிடம் கூறி, இப்படி பல விஷயங்கள் என் அப்பா அம்மாவிடம் கூற, மாப்பிளை நீ நன்றாக பார்த்து கொள்கின்றாய், அம்மா எப்பொழுதுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நீ சொன்ன மாதிரியே நாங்கள் செய்கின்றோம் அம்மா என்று கூறினார். அன்று இரவு என் அம்மா என் கையில் பானை கொடுத்து, அம்மா இதில் நீ கேட்ட மாதிரி குங்குமப்பூ கலந்திருக்கின்றேன். எடுத்துக்கிட்டு மாப்பிள்ளை கிட்ட கொடுமா, சீக்கிரம் ரூமிற்கு போ, மாப்பிள்ளை உனக்காக காத்துக்கிட்டே இருக்கார் என்று என் அம்மா. நான் உடனே வெட்கப்படுவது போல் சரி கொடுமா என்று வாங்கிக் கொண்டு அந்த ரூமிற்கும் சென்றேன். அங்கு என் கணவர் என் அம்மா நினைத்தது போல் அங்கும் இல்லை. என் மாமா நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தார். அதை கவனித்து நான் கதவை சாத்திவிட்டு விளக்கை அணைத்துவிட்டு அவர் அருகில் சென்றேன். அவர் சற்றென்று எழுந்து அமர்ந்தவாறு, நான் சொன்னதை மறந்துவிட்டாயா, ஏன் இருக்கையில் நீ அமராதே என்று கோபமாக கூறினார். இல்லை, நாம் இருவரும் சந்தோஷமாக இருப்போம் என்று என் அப்பா அம்மா நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வேகமாக நீங்கள் பேச வேண்டாம். நான் உங்கள் பக்கத்தில்தான் வரவில்லை என்று நான் கூற, என் முகத்தை பார்க்காமல் என் மாமா அவர் முகத்தை திரும்பியவாறு உறங்க ஆரம்பித்துவிட்டார். நேரங்கள் செல்ல செல்ல எனக்கு உறக்கம் வராமல் என் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிட்டது. எங்களுக்குள் என்ன பிரச்சனை என்று இதுவரை எனக்கே தெரியவில்லை. ஏன் என்று என்னிடம் அவர் இதுவரை கூறவில்லை. என்ன பிரச்சனை என்று சரி, எனக்குள் இப்படி பல கேள்விகள் எழும்பினர். நான் இவ்வாறு நினைத்தேன். அது என்னவென்றால், ஒருவேளை மாமா யாரையாவது காதலித்திருப்பாரா? அந்த பெண்ணை மனதில் நினைத்துக் கொண்டு என்னிடம் நெருக்கமாக நெருங்க அவர் தயங்குகின்றாரா? அப்படி என்றால் என்னை அவர் ஏன் திருமணம் செய்ய வேண்டும்? திருமணம் செய்தாலும் என்னிடம் ஒரு பெண்ணை காதலிக்கின்றேன். அவளை நான் மறக்க முடியாமல் நான் உன்னிடம் நெருக்கமாக எடுக்க முடியவில்லை. சில மாதங்கள் கழித்து நான் என் மனதை மாற்றிக் கொள்கின்றேன். அல்லது வேறு ஏதாவது சொல்லி இருந்தால் என் மனம் கவலை கொண்டிருக்காது. இப்படி நான் யோசித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் விடியலும் வந்தது. என் அம்மா கதவை தட்டினார்கள். அப்போது அபி மணி 6 ஆகிவிட்டது. இன்னும் என்ன உறக்கம்? வெளியில் வா என்று கூற, நான் உடனே வெளியில் சென்று என் அம்மா என் முகத்தை பார்க்காமல், சரி சரி குளித்துவிட்டு மாப்பிள்ளைக்கு காபி போட்டு கொடு என்று என் அம்மா என் முகத்தை பார்க்காமல் சமையலறைக்கு சென்று விட்டார்கள். சரி, அம்மா என்னை கவனிக்கவில்லை என்று நான் நினைத்து குளிப்பது போல் நான் சென்று குளித்துவிட்டு வந்தேன். என்னம்மா மாப்பிள்ளை உன்னை சந்தோஷமாக வச்சிருக்கின்றாரா அம்மா என்று என் அம்மா என்னை பார்த்து கேட்க, நான் உடனே என்னம்மா சொல்ற? சந்தோஷமா இல்லாம நாங்க 2 பேரும் ஒன்னா வந்திருக்குமா என்று என் அம்மாவிடம் நான் கூற, என் அம்மா பைத்தியம், அதை கேட்கலடி, நீங்க 2 பேருமே நேத்து இரவு சந்தோஷமா இருந்தீங்க, நான் தான் கேட்டேண்டி என்று கேட்க, நான் சிரித்து கொண்டே, போமா இதெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு அப்படி என்று நான் அந்த இடத்தில் இருந்து நகர்ந்துவிட்டேன். என் அம்மா என்னிடம் இப்படி கேட்க உடனே என் மனதில் இதுபோல் என் வாழ்க்கையில் எப்பொழுது நடக்கும் என்று நினைத்தேன். நாங்கள் வந்து 3 நாட்கள் ஆன பின்பு என் மாமா வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பித்தோம். என் பெற்றோர்கள், உன்னை விட்டு பிரிந்திருக்க எங்களால் முடியாதம்மா, இன்னும் 2 நாட்கள் தங்கிவிட்டு செல்லக்கூடாதா என்று கேட்க, நான் உடனே என் மாமாவை பார்க்க, என் மாமா இல்லை இல்லை, என் வீட்டில் அதிக வேலைகள் உள்ளது, நான் கிளம்ப வேண்டும் என்று கூற, நானும் ஆம், எங்களுக்கு வேலை உள்ளது, இங்கு தங்கி பெரிய விஷயம், நாங்கள் பிறகு வருகின்றோம் என்று என் மாமா கூறியது போல் வீட்டுக்கு சென்றோம். சென்றவுடன் என் கணவர் இருவரும் என் வீட்டுக்கு சென்றுவிட்டோம். நான் அவர் பின்னே வந்தேன். என் கனி எவன் கவனித்த என் மாமனார் மாமியார், என்னம்மா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க போல, என்ன உங்க வீட்ல ரொம்ப கவனிச்சுக்கிட்டாங்களா, இந்த வீட்டின் ஞாபகமே உங்களுக்கு வரவில்லையா என்று கேட்க, நான் அப்படியே எல்லாம் ஒன்னும் இல்லை அம்மா, இப்பொழுதுதான் அவங்க சென்று வந்து ஒரு விருந்தாளியாக்கி விருந்து வைத்தார்கள்.
இதுதான் எங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. இருந்தாலும் எங்களுக்கு வேலைகள் இருக்குது என்று சொல்லி கூறிவிட்டு நாங்கள் கிளம்பி விட்டோம் என்று கூறினாள். சரி சரி உள்ள போ என்று என் மாமியாரும் மாமாவும் சேர்ந்து கூறினார்கள். சில நாட்களுக்குப் பிறகு என் மாமியார் என்னை கோயிலுக்கு அழைத்துச் சென்றார். அந்த கோயிலின் பின்புறம் என்னை அமர வைத்து, அம்மாடி உன் பிரச்சனைதான் என்ன உனக்கு என் பையனுக்கு என்று கேட்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா, ஏன் இப்படி கேட்கிறீர்கள் என்று கேட்க, நான் எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். உங்கள் இருவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கின்றது, அதை நீங்கள் இருவருமே என்னிடம் மறைக்கிறீர்கள். அது என்னவென்று என்னிடம் சொல், அந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்க முடிந்தால் தீர்த்து வைக்கின்றேன் என்று கூற, நான் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று கூற என் மாமியார் ஏற்றுக் கொள்ளவே இல்லை. உடனே அவர் ஒன்று சொன்னார். இங்கே பார், நான் சொல்வதை நன்றாக கேள். உன் கணவருக்கு உன்னை பிடிக்க வேண்டும் என்றால் நீ அவனுக்கு பிடித்தவாறு நடந்து கொள். அதை விட்டு என் மகன் பேசவில்லை, என்னுடன் பழகவில்லை என்று சிறு பிள்ளையாக அவனிடமிருந்து நீ விலகாதே. அவனை தாயாகவும் மனைவியாகவும் அவனை நீ பார்த்து கொள்ள வேண்டும். நான் சொன்னது இரண்டிலும் ஒன்று நீ தவறவிட்டாலும் அது உன் வாழ்க்கையை மிகவும் பாதிக்கும். நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா என்று கேட்க, நான் தெரிந்தும் தெரியாமலும் எனக்கு புரிகின்றது என்று அவர்களிடம் கூறினேன். சரி, இன்னும் 2 நாட்களில் நான் கூறியவாறு நீ நடந்து கொள்ளவில்லை என்றால் என் முடிவு வேற மாதிரி இருக்கும் என்று என் மாமியார் என்னை மிரட்டியவாறு, நானும் ஒன்றும் புரியாமல் சரி என் மாமாவிடம் நான் எடுத்து கூறுகின்றேன் என்று சொல்லி அந்த இடத்திலிருந்து நானும் என் மாமியாரும் வீட்டுக்கு சென்றோம். என் மாமியார் கூறியது போல் 2 நாட்களும் முடிந்தது. என்ன மருமகளே, நான் சொன்னவாறு என் மகனிடம் நீ ஒன்றாக இல்லை என்பது எனக்கு நல்லா தெளிவாக தெரிகிறது. உன் நடவடிக்கைகளில் இருந்து நான் உடனே என்ன நடவடிக்கை உங்களுக்கு தெரிகின்றது? நாங்கள் இருவரும் சந்தோஷமாகத்தான் இருக்கின்றோம். ஏன் உங்களுக்கு தெரியாதா என்று கேட்க என் மாமியார், போடி, உனக்கு முன்னாடியே எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. ஒரு கணவன் மனைவி எப்படி இருப்பார்கள் என்று எனக்கு இன்னுமா தெரியாமல் இருக்கும்? சரி, அதைவிடு, என்ன பிரச்சனை என்பதை நீதான் சொல்ல வேண்டும். உன்னிடம் நான் கேட்பது போல் என் மகனிடம் நான் கேட்க முடியாது. என்ன புரிகிறதா? ஆகையினால் உனக்கு கொடுத்த 2 நாட்களும் முடிந்துவிட்டது. இனி நாங்கள் சொல்வதை கேள். அதாவது நானும் என் கணவரும் ஒரு முடிவு செய்திருக்கின்றோம் என்று கூற என் மனதில் பல கேள்விகள் வந்தது. கேள்விகளை கேட்காமல் நான் அமைதியாக என் மாமியார் கூறுவதை கேட்டேன். உங்கள் இருவருக்கும் திருமணம் முடிந்து நீங்கள் எங்கேயுமே வெளியில் செல்லவில்லை. நீங்கள் இருவரும் இந்த ஊரை விட்டு வெளியில் எங்கேயாவது ஒரு வாரம் ஊட்டி, கொடைக்கானல், அப்படி எங்கேயாவது தங்கிவிட்டு வாருங்கள். இங்கு உள்ளதை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் என்று கூற என் மனதில் மிகவும் சந்தோஷம் எழும்பியது. என்ன செய்வது, என் கணவரை நினைத்தால் நான் என்று என் மனதில் நான் நினைக்க, அபி, உன் மனசாட்சி கூட நீ பேசிக்கிட்டு இருக்கிறது போதும். முதலில் நாளை நீங்கள் இருவரும் கிளம்புங்கள். மாமா உங்கள் 2 பேருக்கும் ஊட்டி டிக்கெட் எடுத்திருக்கின்றாராம். ட்ரெயின் புக்கிங்கும் செய்துவிட்டார். நாளை நீங்கள் ட்ரெயினில் கிளம்ப வேண்டும் என்று என் கையில் கொடுக்க என் மாமா அந்த டிக்கெட்டை உடனே வாங்கிக் கொண்டார். அதை பார்த்து கொண்டிருந்த என் மாமியார், என்ன பண்றீங்க என்று அவர் கணவரை கேட்க என் மாமனார் உடனே இவள் கையில் கொடுத்து என்ன செய்ய, நம்ம பையனை கூப்பிட்டு விட்டு சென்று என் மாமியார் உடனே, கார்த்திகையா, எங்கே இருக்கின்றாய், உடனே இங்கு வா என்று கூற உடனே என் மாமாவும் வந்தார். என்னம்மா என்று கேட்க, இங்கே பார், நீங்கள் இருவரும் வீட்டிலேயே அடைந்திருக்கிறீர்கள். உங்கள் 2 பேருக்கும் அப்பா ஊட்டிக்கு டிக்கெட் எடுத்திருக்கின்றார். நாளைக்கே ட்ரெயின் 2 பேரும் போயிட்டு சந்தோஷமா ஒரு வாரம் தங்கிட்டு வாங்க என்ன என்று என் மாமியாரும் என் மாமாவும் கூறினார். அதை கேட்டு என் மாமாவுக்கு முகம் வேர்த்து, என்னடா நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீ எதுவுமே பேசாம இருக்க, அப்பா சொன்னா நீ கேட்க மாட்டியா என்று என் மாமா கேட்க என் மாமா மறுபேச்சு பேசாமல், சரிப்பா, நாளைக்கு நாங்க 2 பேரும் கிளம்புறோம் என்று சொல்லி இருவரும் ரூமிற்கு சென்றுவிட்டனர்.
என் மாமியார் நீயும் போ ரூமிற்கு சென்று ரூமிற்கு என்று கூறிவிட்டு அவர்கள் வேலையை பார்க்க சென்று விட்டார்கள். நான் மெதுவாக ரூமிற்குள் சென்றேன். என் மாமா மிகவும் கோபத்துடன் கதவை சாத்திவிட்டு உள்ளே வா என்று கூற நான் தயங்கி தயங்கி என் மாமா அருகில் சென்றேன். என் மாமா என் கையை பிடித்து இழுத்து என் அருகில் அமர வைத்து இங்கே பார் நீ ஏதாவது என் அம்மாவிடம் கூறினாயா? ஏன் அம்மா இப்படி நடந்துக்கிறாங்க என்று கேட்க எனக்கு ஒன்றும் தெரியாது என்று நான் சொல்ல இங்கே பார் ஊட்டி இல்ல எங்கு சென்றாலும் என்னை நீ மாற்றவே முடியாது. என்ன புரிகின்றதா? என்று என் மாமா கூறினார். நான் திரும்பி மெதுவாக சத்தம் வராமல் சிரித்தேன். என் மனதில் இருக்கட்டும் ஊட்டியில் உங்களை நான் ஒரு வழி செய்கின்றேன் என்று என் மனதில் நினைத்துக் கொண்டிருந்தேன். என் கணவருடனே என்ன அபி புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் படு என்று என் கணவர் கூறினார். நாங்கள் நினைத்தவாறு ஊட்டிற்கு இருவரும் கிளம்பினோம். ட்ரெயினில் எங்கள் இருவருக்கும் ஒரே நெருக்கமும் ஏற்படும் என்று அவரிடம் நான் வளர்ந்த கதையையும் என் நண்பர்களைப் பற்றியும் என் பெற்றோர்களைப் பற்றியும் என் மாமாவிடம் பகிர்ந்து கொண்டேன். என் மாமாவும் மிகவும் ஆர்வத்துடன் கேட்டுக் கொண்டிருந்தார். அப்பொழுது என் மாமா நீ அழகாகத்தான் இருக்கின்றாய். உன்னைப் பற்றி ஒரு குறையும் இல்லை. சரி நீ படிக்கும் காலத்தில் உன்னை யாராவது விரும்பி விரும்பி இருக்கிறார்களா? என்று கேட்க நான் என் மனதில் அப்படி என் மாமா என்னை அழகு என்று ஒப்புக்கொண்டாராட்டுக்கு. என்ன மாமா சொன்னீங்க நான் படிக்கும்போது அப்படி யாரும் காதலிக்கவில்லை. எனக்கு தெரிந்து ஆனால் இருக்கலாம். எனக்கு தெரியாமலும் ஒரு தலையாக ஆனால்தான் யாரையும் காதலிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது சரி நிறுத்து நீ பேசிக்கொண்டே இருப்பாய் என்று என் மாமா முந்திக் கொண்டார். இங்கே நான் அவரை காதலிக்கின்றேன். இப்பொழுது என்று நான் சொல்லி விடுவேனோ என்று நினைத்து நான் விடவில்லை. அவர் கையை பிடித்து மாமா என்னை உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா என்று நான் கேட்க உடனே என் மாமா உன்னை பிடிக்காமலா இவ்வளவு தூரம் உன்னை நான் அழைத்து வந்திருக்கின்றேன் என்று என் மாமா என்னை பார்த்து கேட்டார். நான் என்ன மாமா வா பேசியது என்று நினைத்து மாமா உண்மையாகவே நீங்கதான் பேசியது. உடனே மாமா என்ன உனக்கு இன்னும் சந்தோஷமாக உள்ளதா என்று கேட்டு சிரித்தார். இங்கே பார் நாம் இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று என் அம்மாவும் அப்பாவும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் நினைக்கவில்லை. என்ன புரிகின்றதா என்று என் மாமா மீண்டும் முரட்டுப்பிடியாக ஆரம்பித்து விட்டார். ஆனால் நான் இருக்கட்டும். ஊட்டிற்கு சென்றவுடன் அங்குதான் உங்களை நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீங்களா நானா என்று என் மனதில் நினைத்து கொண்டு அப்போது அவர் சொல்வதற்கெல்லாம் சரி சரி என்று தலையே அசைத்தவாறே இருந்தேன். ஊட்டயம் நெருங்கியது. ட்ரெயின் நாங்கள் இருவரும் ஒரு ஹோட்டலிற்கு சென்று இரவு தங்கினோம். இரவு தங்கும் பொழுது எங்களது இருக்கைக்கு சென்று ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு வரலாம் என்று நாங்கள் இருவரும் சென்று சாப்பாடை பார்சலாக வாங்கிக் கொண்டு ரூமிற்கு வந்துவிட்டோம். ரூமிற்கு வந்தவுடன் என் மாமா நான் குளித்துவிட்டு நாம் இருவரும் சாப்பிடலாம் என்று கூறிவிட்டு அவர் குளிக்க சென்றார். சற்று நேரம் கழித்து மாமா என் பெயரை கூப்பிவிட்டு அபி நான் டவலை மறந்துவிட்டு சென்று விட்டேன். சற்று எனக்கு எடுத்துக் கொடு என்று கூறினார். நான் உடனே டவலை எடுத்துக்கொண்டு அவர் குளித்துக் கொண்டிருக்கும் ரூமிற்கு சென்று கொடுக்க முயன்றேன். டவலை கொடுக்கும் முயற்சியில் நான் ரூமிற்கு சென்றேன். அப்பொழுது மாமாவை முதன்முறையாக அவரை அப்படி பார்த்தேன். பார்த்தவுடன் ஒரு ஈர்ப்பு வந்தது. என் மாமாவை கட்டி அணைக்கலாம் என்று நினைத்து அவர் அருகே சென்றேன். அப்பொழுது சவரில் இருந்து வந்த தண்ணீரால் நானும் அங்கு நனையத் தொடங்கினேன். என் மாமா என்னை பார்த்தவுடன் என்ன நினைத்தார் என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு கண்களை மூடிக்கொண்டு என்னை இருக்க கட்டி அணைக்க நானும் அதைத்தான் எதிர்பார்த்தேன். ஆனால் ஒரு சில நிமிடங்களிலேயே என் மாமா என்னை விட்டு விலகி சரி டவலை கொடுத்துவிட்டு வெளியில் செல் நான் குளித்துவிட்டு வருகின்றேன் என்று கூற நான் அழுது கொண்டே வெளியில் சென்று விட்டேன். நான் அணிந்த ஆடைகளை மாற்றிவிட்டு அவருக்காக நான் காத்திருந்தேன். படுக்கை அறையில் அவர் வந்தவுடன் என்ன ரொம்ப பசிக்குதா? உனக்கும் எனக்கும் தான் சரி சாப்பிடலாம் என்று இருவரும் சாப்பிட்டோம்.
சாப்பிட்டவுடன் சற்று நேரம் கழித்து இருக்கையில் நாங்கள் இருவரும் ஒன்றாக அமர்ந்து என் மாமா முகத்தை பார்க்க என் முகத்தை அவர் பார்க்க கண் கலங்கினர். அப்போது அபி, நான் உன்னை மிகவும் கஷ்டப்படுத்தி இருக்கின்றேன், அப்படித்தானே என்று கேட்டார். நான் ஒன்றும் புரியாமல் என்ன மாமா சொல்றீங்க என்று கேட்டேன். ஆம் அபி, எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. ஆனால் என்ன உன்னை மனைவியாக நினைக்க என் மனம் மறுக்கின்றது. அது என்னவென்றால் என்று கூற நான் என் மாமா வாயில் கையை வைத்து நீங்கள் ஒன்றும் கூற வேண்டாம் என்று நானும் என் கண் கலங்கினர். நான் சொல்ல வந்தது சற்று கேளு என்று என் மாமா என் கையை எடுத்தார். அப்போது அந்த கையை எடுத்த பிறகு நாங்களும், நான் உங்களை என் மனைவியாக பார்க்கவில்லை, என் தாய்க்கு சமமாகத்தான் அன்னியாகத்தான் உன்னை பார்க்கின்றேன் என்று கூற எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன அன்னியா, என்ன கூறுகிறீர்கள் என்று நான் கேட்க என் கணவர், ஆம், நீங்கள் மறந்துவிட்டீர்களா? நடந்த விஷயத்தை ஆம், நீங்கள் மறந்துவிட்டீர்களா? ஆனால் என்னால் மறக்க முடியவில்லை. நீங்கள் ஒன்றும் கூற வேண்டாம், நானே கூறுகின்றேன். என் அண்ணன் இறந்த பின்பு பெரியவர்களால் அண்ணன் இறந்த இடத்தில் நீ இருக்க வேண்டும் என்று என்னை உங்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். எப்பொழுது அண்ணனுடன் உங்களுக்கு திருமணம் முடிந்ததோ அப்பொழுதே நீங்கள் எனக்கு அண்ணி என்று என் மனதில் நினைத்துவிட்டேன். அப்படி இருக்க அண்ணன் இறந்த பின்பு நான் உங்களை எப்படி மனைவியாக நினைப்பது? இறந்தாலும் வீட்டில் உள்ளவர்கள் உங்களை எனக்கு திருமணம் முடித்து வைத்தனர். ஆனால் என் மனம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. வீட்டில் உள்ளவர்களுக்காக வேண்டி நான் உங்களை திருமணம் செய்து கொண்டேன். ஆனால் என் மனதில் உங்களை பார்த்தால் எனக்கு ஒன்றுமே தோணவில்லை. ஆகையினால் நான் உங்களை விட்டு விலகி விலகி செல்கின்றேன். ஆதனால் நீங்கள் அதை புரிந்து கொள்ளாமல், உங்களை விட எனக்கு 2 வயது குறைவு, நான் உங்களை விட சிறியவன். என்னை நீங்கள் மாமா மாமா என்று நெருங்கி வரும்போதெல்லாம் அந்த உணர்வு எனக்கு வரவே இல்லை. இதை நான் உங்களிடம் எப்படி பகிர்ந்து கொள்வது என்று எனக்கு புரியவில்லை. என் பிரச்சனையை யாரிடம் சொல்வது, என் மனவழியை யார் புரிந்து கொள்வார் என்று புரியாமல் என் மனதிற்குள் நுழைந்து கொண்டிருந்தேன். ஆனாலும் ஒரு பக்கம் என்னை நம்பி வந்த உங்களை நான் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை, நம்பி வந்த உங்களை நான் ஏமாற்றக்கூடாது, உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று என் மனம் ஒரு பக்கம் என்னை உறங்க விடாமல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. அதன் பிறகு நான் என்ன செய்வது என்று யாரிடமும் கேட்பது? இதை யாரிடம் கேட்டாலும் என்னிடம் என்ன கேட்பார்கள் என்றால், நீ உன் அண்ணன் மனைவியே அன்னியாக பார்க்கின்றாய் என்றாய், ஏன் திருமணம் செய்தாய், ஏன் அவளை இப்படி கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கின்றாய்? நான் திருமணம் செய்ய விரும்பவில்லை, வேறு யாராவது பார்த்து திருமணம் செய்து வையுங்கள் என்று நீ கூற வேண்டியதுதானே? அப்பொழுது உனக்கு கிடைத்த வாய்ப்புகளை விட்டுவிட்டு இப்பொழுது ஒரு பெண் என் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்றாயே என்று என்னை கேட்பார்களே என்று நினைத்து என் மனதை கல்லாக்கிக் கொண்டு வெளியில் சொல்லாமல் என் வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் இது நிரந்தரம் இல்லை என்று எனக்கு தெரியும். தக்க சமயத்தில் நான் உங்களிடம் புரிய வைக்க நேரம் வரும் என்று நினைத்தேன். இப்பொழுது வந்திருக்கின்றது என்று என் மாமா என்னிடம் கூறினார். நான் அனைத்தையும் அமைதியாக என் கண்களில் நீர்வடியே கேட்டுக் கொண்டிருந்தேன். உடனே நான் மாமா, உங்களை நான் மாமா என்று கூப்பிடுவது வார்த்தையால் அல்ல, என் மனதால் நீங்கள் கூறிக்கொண்டிருப்பது போல் உங்கள் அண்ணனுடன் நான் திருமணம் செய்து உண்மைதான். ஆனால் என்ன செய்வது? திருமணம் முடிந்த 2 நாட்களில் உங்கள் அண்ணன் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது விபத்தில் சிக்கி என்னை விட்டுட்டு உங்களையும் விட்டுட்டு அவர் மறைந்துவிட்டார். இதில் யாரது குற்றம் உள்ளது? என் பெற்றோர்கள் எவ்வளவு மனம் வருந்தி இருப்பார்கள். திருமணம் முடிந்து என் பெண்ணிற்கு 2 நாட்களில் கணவர் இறந்துவிட்டார் என்று நினைத்து அவர் மனம் எவ்வளவு துடிதுடித்திருக்கும்! அவர்களை விட என் மனம் எவ்வளவு துடிதுடித்திருக்கும்! ஆனால் நீங்கள் உங்கள் அண்ணனைப் பற்றி மட்டுமேதான் நினைக்கிறீர்கள். ஆனால் என் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது. என் பெற்றோர்கள் அழுது கொண்டிருக்கும் நேரத்தில் உங்கள் பெற்றோர்களுடனே சரி ஆனது ஆகட்டும். எனக்கு இன்னொரு மகன் இருக்கின்றான்.
அந்த இடத்திலிருந்து என் மகன் பார்த்து கொள்வான் என்று அவர்கள் எடுத்த முடிவுதான். இது அப்படியிருக்க அதை நான் என் மனதார ஏற்றுக்கொண்டேன். உங்களை நீங்களும் அப்படி என்றுதான் நினைத்தேன். ஆனால் உங்கள் பிரச்சனை இதுவென்று எனக்கு இத்தனை நாட்களாக தெரியவில்லை. என் பெற்றோர்களும் உங்கள் பெற்றோர்களும் நம் இருவரும் மனதால் இணைந்திருக்கின்றோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறிக்கொண்டிருக்கும் நேரத்தில் ஒரு போனம் வந்தது. என் கணவர் அவர் போனை எடுத்துக்கொண்டு கண்களை துடைத்துக் கொண்டு சிறிது நேரம் அமைதியாக இரு என்று சொல்லிவிட்டு அவர் போனை அட்டெண்ட் செய்தார். மறுமுனையில் என் மாமாவின் அம்மா மாமா இருவரும் பேசினார்கள். என்ன தம்பி ஊட்டு எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? எங்கே என் மருமகள் என்று கேட்க என் மாமா பக்கத்தில் தான் இருக்கின்றாள் என்று சொல்லுங்கம்மா என்று கேட்டார். இங்கே பார், அவளிடம் நீ அன்பாக நடந்து கொள். அதை விட்டுவிட்டு அப்படி இப்படி என்று எங்களிடம் வந்து கதை சொல்லாதே. என்ன புரிகின்றதா? அவளிடம் போனை கொடு என்று கூற என் மருமகளே சந்தோஷமாக இருக்கின்றாயா? இங்கே பார், இன்னும் ஒரு வருடத்தில் எங்களுக்கு பேர குழந்தையை பெற்று தர வேண்டும். என்ன அதை விட்டுவிட்டு இதோ அதோ என்று நீயும் கூறக்கூடாது என்ன என்று கூறிவிட்டு அவனிடம் போனை கொடு என்று மறுபடியும் என் மாமாவிடம் கொடுக்க சொன்னார்கள். இங்கே பாருடா, பலச நினைச்சுக்கிட்டே இருக்காது, உன்னை நம்பி வந்துட்டா. அவளை கைவிட்டர கூடாது. பொண்ண அவ தாயாக்க பார்க்க விரும்புகின்றோம். அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ, என்ன சரியா என்று சொல்லி போனை நாளைக்கு பேசுறேன் என்று சொல்லி வைத்துவிட்டார்கள். என் மாமாவிடம் மாமா உங்கள் அப்பா அம்மா என்ன கூறினார்கள் என்று கேட்க என் மாமா என் கையை பிடித்து அவர் கன்னத்தில் வைத்துக்கொண்டு என்னை மன்னித்து விடு என்று அவர் கூறினார். நீங்கள் ஏன் என்னிடம் மன்னிப்பு கேட்கிறீர்கள் மாமா? நான் உங்கள் மனதில் எவ்வளவு பெரிய சுமையாக நான் இருந்திருக்கின்றேன். அதனால்தான் இவ்வளவு கஷ்டங்கள் இப்பொழுது எனக்கு தெரிகின்றது. என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று கூற நான் மாமா என் வாயை மூடினார். அப்படி கூறவே நானும் பலசை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க முயற்சி செய்கின்றேன் என்று கூறினார். அதன் பிறகு இல்லை, முழுசாகவே மறக்க நினைக்கின்றேன் என்று என் மாமா என்னிடம் கூறுகையில் நான் அவர் மடியில் சாய்ந்தேன். அதன் பிறகு என் கணவர் சிறு புன்னகையுடன் என்னை இத்தனை நாட்களாக இந்த பொன்னான நாட்களை நாம் இருவரும் இழந்திருக்கின்றோம் என்று என் கணவர் எங்கள் வாழ்க்கையை இன்று முதல் இனிதே தொடங்கவிட்டோம். எங்கள் இருவரும் இதன் பிறகு சந்தோஷமாக வாழுவோம். இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.